அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரோஷட்டோட பேசிக் டெக்னிக்ஸ் ஸ்லிப் நாட் அண்ட் ஃபவுண்டேஷன் செயின்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹூக்கை இந்த யானோட எப்படி அட்டாச் பண்ணுறது அதை ஃபஸ்ட்டு முடிச்சு அது பேர் தான் ஸ்லிப் நாட்னு சொல்லுவோம். இந்த ஸ்லிப் நாட்டை நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லித்தர போகிற மெத்தட் நேம் எக்ஸ் மெத்தட். ஸோ இந்த யான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கட்டை விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுப்புற இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த நடுவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுப்புற இப்படி எக்ஸ் மாதிரி சுற்றிக்கோங்க. எக்ஸ் மாதிரி சுற்றிட்டு ரிமைனிங் யான் இருக்கு இல்லையா, இந்த நூல் இதை திரும்பவும் நம்ம ஆரம்பித்த இடத்துல திரும்பவும் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் மாதிரி இருக்கும், இங்கே 2 பேரலல் லைன்ஸ் இருக்கும். இப்போ ஹூக் எடுத்துக்கோங்க. இல்லையா, அந்த கொக்கி கீழே ஃபேஸ் பண்ணாப்பில் இருக்கணும். கீழே ஃபேஸ் பண்ணாப்பில் இப்போ 2 பேரலல் லைன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பேரலல் லைனுக்குள்ளார விட்டு செகண்ட் பேரலல் லைனில் இந்த கொக்கி இப்படி மாட்டுங்க. மாட்டி இந்த நூலை இப்படி ஃபஸ்ட்டு லைனுக்குள்ளார இந்த ஃபஸ்ட்டு நூலுக்குள்ளார இப்படி வெளில இழுத்துட்டு வாங்க. நீங்கள் அப்படியே வெளில இழுக்கக்குள்ளேயே உங்கள் கையிலிருந்து இந்த நூல் அப்படியே வெளில வந்துடும். அப்படியே டைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்லிப் நாட்டையே ஃப்ளிப் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த யான் எடுத்துக்கோங்க. இந்த டெய்லை இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை இப்படி ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ண அப்புறம் இந்த நடுப்புற ஒரு யான் இந்த பண்டலோட அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அந்த யானை இது நடுப்புற இருக்கிற இந்த யானை இந்த சைடு இந்த டெய்லை இப்படி பிடிச்சிக்கோங்க. நடுப்புற இருக்கிற இந்த யானை இப்படி வெளில எடுத்து இதுதான் ஸ்லிப் நாட் பை ஃப்ளிப் மெத்தட். இப்போ இந்த லூப்பில் எப்படி இந்த ஹூக் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட்குள்ளார ஹூக் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஒர்க்கிங் சைடு யான் ஒரு சைடு ஆஃப் யான் பண்டலோட அட்டாச் ஆகிருக்கும். அந்த சைடு ஆஃப் யானை இப்படி இழுத்துட்டு போங்க. டைட்டன் பண்ணுங்கள். இது இப்படி ஹூக்கோடு டைட் ஆகிடும். இப்படி இழுத்திங்கன்னா இது ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இறுக்கி டைட் பண்ண வேண்டாம். இந்த நாட்டோட இப்போ நம்ம இந்த ஹூக் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ செயின்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த 2 ஃபிங்கரையும் இந்த நாட் இருக்கிற இடத்துல பிடிச்சிக்கிட்டேன். இந்த சைடு ஒர்க்கிங் சைடு யான் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப இங்கே கெட்டியமாக பிடிக்க வேணாம், ஜஸ்ட்டு சும்மா இங்கே விட்டுட்டேன். இப்போ இந்த ஹூக்கும் இந்த ஒர்க்கிங் யானும் பேரலாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஹூக்கை ரைட்லேருந்து லெஃப்ட்டு இப்படி டேர்ன் பண்ணி இந்த யானில் இப்படி மாட்டுங்க. இப்படி மாட்டின இந்த யான் இந்த நூல் இப்படி இந்த கொக்கியில் மாட்டின உடனே இந்த கொக்கியோட டைரக்ஷனை கீழே பார்த்த மாதிரி திருப்பிக்கோங்க. கீழே பார்த்து திருப்பிட்டு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு ரவுண்ட் இங்கே இருக்கும், இந்த ஹூக் ரவுண்ட், இது வழியாக இப்படி வெளில எடுத்துகிட்டு வாங்க. நான் திரும்ப ஒரு வாட்டி போடுறேன். இது 2ம் பேரலாக இருக்கும், கொக்கியும் நூலும். ஸோ ரைட்லேருந்து நம்ம லெஃப்ட் இப்படி மேலால் சுற்றி இந்த கொக்கியில் இந்த நூலை மாட்டுவோம். கொக்கியில் நூல் மாட்டின அப்புறம் அதை கீழே ஃபேஸ் பண்ணி டைரக்ஷனை மாற்றுவோம். டைரக்ஷனை மாற்றிட்டு இந்த லூப் வழியாக இப்படி வெளில எடுத்துகிட்டு திரும்பவும் இந்த கொக்கியை சேம் உங்களை பார்த்த மாதிரி டைரக்ஷன் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷனை நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே போங்க. நீங்கள் மாற்றி போனீங்கன்னா தான் ஏதோ மாட்டியிருக்கும், உங்களுக்கு செயின் வராமல் போயிடும். போயிட்டு இந்த கொக்கியை நூலோட மாட்டின அப்புறம் கீழே ஃபேஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த ஹூக் வழியாக அப்படி வெளில எடுத்து வரணும்.
வெளில எடுத்துகிட்டு வந்த அப்புறமேட்டுக்கு இந்த ஹூக்கை இந்த மாதிரி வச்சிடக்கூடாது. இப்படி உங்களை ஃபேஸ் பண்ணி டைரக்ஷனை மாற்றி திரும்ப இப்படி எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்படி தான் செயின்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இங்கே இந்த செயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சரியாக வரலன்னா ஒன்று நீங்கள் இந்த நூலோட அதாவது இந்த யானோட சைஸ்க்கு ஏற்ற இந்த ஹூக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி போடக்குள்ள இந்த இடத்துல ரொம்ப டைட் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல இப்படி ரொம்ப டைட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, எங்கேயாவது வந்து சிக்கியிருக்கும். மூணாவது, நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் கலர்ஸ் லைக் வந்து பிளாக் கலர் இல்லை வந்து டார்க் க்ரீன் அந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணக்குள்ளே எடுக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த செயின்ஸ் புரியாது. இந்த ஹூக்கில்தோ இந்த ஹோல் இருக்கிறதும் நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சாஃப்ட் கலர்ஸ், ஒயிட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிங்க்கு, லைட் க்ரீன்ஸ் அந்த மாதிரி கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்க்கு போடக்குள்ள வசதியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த செயின்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போது ஸ்வெட்டர் ஏதாவது ஹேட் போடுறீங்க இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா செயின் 35 சிங்கிள் க்ரோஷே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக 35னா எத்தனை 35ங்கிறத அதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே உங்களுக்கு காட்டுறது 10 செயின்ஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டிங் எப்படி பண்ணோன்னா இந்த ஒரு வியும் ஒரு செயின். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது வந்து 10th ஒன். 11th ஒன்று இங்கே இருக்கு பாருங்கள். இந்த 11ஆவதில் வந்துட்டு இந்த ஹூக்கும் இருக்குது. ஸோ இந்த 11th செயின் ஒன்று நம்ம போடணும். 10 செயின்ஸ்னால் 10 செயின்ஸ் போட்டுட்டு 11th செயின்ஸில் நம்ம ஹூக் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்து இந்த ஹூக்கில் இருக்கிற செயின் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம 11th ஒன் போட்டு அதில் ஹூக் வச்சுக்கிட்டு ஸோ 10 செயின்ஸு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து செயின்ஸ் கவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இது வந்து செயினோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த பின்னாடி சைடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். தினது 1 2 உங்களுக்கு இது புரிகிறதுக்காண்டி இப்படி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள் 10 அந்த வியை கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் டாட்ஸ் அதுக்குள்ளாரெலாம் இப்போ நான் வந்து சும்மா நீடில் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா 10 நீடில்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் வி அது வந்து பேக் சைட். இப்போ செயின் ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் பார்த்தாச்சு. நான் நெக்ஸ்ட்டு க்ரோஷே ஸ்டிச்சஸ் பேசிக் ஸ்டிச்சஸ் சொல்லக்குள்ளே இங்கேருந்து தான் ஆரம்பிப்பேன். இந்த பேக் சைட்லேருந்து தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த செயின் எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒர்க்கிங் சைட் ஆஃப் யான் வந்து இந்த பண்டில்லேருந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டு செயின் போடக்குள்ளே இந்த லூப் வழியாக அப்படி வெளில எடுத்துகிட்டு வாங்க. இன்னும் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். இந்த ஹூக் எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம் செயின் போடக்குள்ளே. ஆனால் அந்த லாஸ்ட் செயின் மட்டும் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த டோட்டல் நூலையே அப்படியே வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து இப்படி டைட் பண்ணுங்கள்.
அதான் ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட், ஹேண்ட் பேண்ட்லாம் இந்த மாதிரி இந்த பேசிக்ஸ் வச்சு தான் நம்ம போடுவோம். அது நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லிப் நாட், ஃபவுண்டேஷன் செயின்ஸ் அண்ட் ஸ்லிப் ஸ்டிச் கடைசியாக எண்டிங் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால், இல்லை நீங்கள் போடக்குள்ளே இந்த ஃபவுண்டேஷன் செயின்ஸ் போடக்குள்ளே ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய அடுத்த வீடியோவில் பேசிக் ஸ்டிச்சஸ், க்ரோஷே பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி.